மோ நான் ஒரு சோத்துக்கு என்ன பண்றது? போ எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. கஞ்சி சோறு தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே கஞ்சி சாப்பாடு தான். நான் முட்டை சோறு சாப்பிடலான்னு வந்தேன் நான் இன்னைக்கு. நக்கு செத்த பையல. சரி நான் பண்ற முட்டை சோறு சாப்பிடுறியா? ஆமா யார் நீ? என்ன கேட்ட? அப்ப பதில் சொல்லடா. சொல்லு. நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்த புச்சடா. நீ செய்யற செய்யறேன், செய்யறோம், செய்யறோம், செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. ஹாய் நண்பர்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு அப்புறம் கிச்சன் பொறுப்பு சாரோடது தான். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். இவர் இல்லாத டைம்ல தான் நானெல்லாம் அப்பப்போ போய் கிச்சன்ல ஏதாவது உழப்புறது. ஆக்சுவலி கிச்சனுக்குள்ளேயே என்னெல்லாம் விட மாட்டாங்க. இப்ப உள்ள வந்த தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. லட்டு திங்க ஆசையா நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. வெஜிடபிள்ஸ் வதக்கி ஃபைங். ஆமா, ஃபர்ஸ்ட் என் நண்பர்களுக்கு வணக்கம் சொல்லு. புதுசா வந்திருக்கிற சேனலுக்குள்ள புதுசா வந்திருக்கிற ஐயனுக்கு கும்பிட்டு வணக்கம் சொல்லு. எது? வீட்டு விறுவிறுக்க வேலை செய்யணும். வேலை செய்யற இடத்துல வேலை சொல்லியே கொடுக்குறாங்க. இவனு வேலை சொல்லியே கொடுக்குறான். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். பூண்டு ஆபரேஷன் பண்ண சொல்லப்பா, குடிக்க சொன்னேன். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இது இது இருக்கு இல்லையா, இந்த ஆயுதத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்க. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும், தேடி கண்டுபிடித்த மூட்டை பூச்சியை உரலுக்குள் போடவும், போட்டாச்சு. பின்பு உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்கு மாங்குனா இப்படித்தான். ஏன்பா பூண்டை கையில தொடக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களோ? ராஜா விட்டு கண்டுபிட்டினாங்களா? ஓ, எங்க அப்பா வரலாறுல உங்களுக்கு தெரியாது. அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னா எவ்வளவு பெரிய பணக்காரங்க? பல கோடி சொத்து எங்ககிட்ட இருந்துச்சு. தம்பி, ஒரு மனுஷன் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே நண்பர்களே, ஒரு வழியா இந்த கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். மணி, யூடியூப்ல தானே பார்த்தேன் முட்டை சோறு எப்படி வைக்கிறதுன்னு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நானும் குக்கு தான்ப்பா. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. எங்க அம்மாவும் எங்க அண்ணன் ரெண்டு பேருமே ஒரு கம்பெனிக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுவாங்க. நான் அப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தப்ப இவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நான் தான் குக் பண்ணி வைப்பேன். சாப்பாடுலாம் நானே சமைச்சு வச்சிருவேன். என்ன குழம்பு மட்டும் எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. ஆனா சாப்பாடு செஞ்சு வைப்பேன், துணி துவைச்சு வைப்பேன், வீடு கூட்டி வைப்பேன், பாத்திரம் கழுவி வைப்பேன், எல்லா வேலையுமே செய்வேன் நான். உண்மை உண்மைமா, சத்தியமா. இது எக் ரைஸ் அப்படின்னாலே இந்த சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இந்த சில்லி சாஸு அப்படின்ட்டு நிறைய சேர்ப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்தாமே இப்படி இருக்கிற பொருளை வச்சு எப்படி சொல்லி பேச்சுலர் பசங்களாம் எப்படி சாப்பிடுவாங்க.
கரெக்ட். இந்த முட்டை சோறு பேச்சுலர் பசங்களுக்கான சோறு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. மசாலா போட போறோம். கரம் மசாலாவும் நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா முட்டையை உடைக்க போறேன். காய்ஸ் முட்டை உடைச்சு ஊத்த போறோம். சரி நான் உடைச்சு ஊத்துறேன்ல. இது எடுக்கணுமா? அது இதுதான்ப்பா ஆயுதம். இதுமா முட்டையோட உள்ள விழுந்துட்டே. சோறு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதை இப்ப இதுக்குள்ள கொட்ட போறோம். இது எப்படி கையில அள்ளி போடுறது? அப்படியே போட்டு இப்படியே கொட்டுறதா? இப்படியேவா? ஏன்னா அப்படியே கொட்டுற? அதாவது இப்படி உதிரி உதிரியா நீங்க சாப்பாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. ஐயோ ஒட்டினதை வீடியோவே எடுக்கல. நல்லா இருக்குடா, ஓரளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டோம். சாப்பிட போறோம். யாரு ஜட்ஜுனா எங்க அம்மா தான் ஜட்ஜு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உடம்பு ரொம்பலாம் இப்போ ஓரளவு பரவாயில்லைங்கிறாங்க. சரி சும்மா சாப்பிடு, எப்படி இருக்குன்னு பாரு. இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லதா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது எப்படி அவன் காய்ஸ் எங்க அம்மா எப்படி அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஹானஸ்ட் ரிவ்யூ, நம்ம சேனல் ஹானஸ்ட் ரிவ்யூ தான் வரும். ஓகே காய்ஸ், நல்லா பார்க்க நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இருக்குடா. நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கு. மணிக்கு நல்லா தான் இருக்கு. மணிக்கு வர போற பொண்ணு நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். புரியல? மணிக்கு வர போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா சாப்பாடு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் சமைச்சிருந்தாலும் இதை விடவே சூப்பராக சமைச்சிருப்பேன். அப்படி பார்த்தா எனக்கு வர போற பொண்ணு என்னடா அது கண்ணு போயிடுச்சு.